கனமழை பாதிப்பையொட்டி புதுச்சேரி மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் உயர் அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாக செய்தியாளர் ஆனந்தனிடம் விவரங்களை கேட்கலாம். ஆனந்தன், புதுச்சேரியில கனமழையால புதுச்சேரியவே புரட்டி போட்டிருக்குன்னே சொல்லக்கூடிய அளவுக்கு எங்க பார்த்தாலும் வெள்ளக்காடா காட்சியளிக்குது. தொடர்ந்து செய்திகளையும் நீங்க அவ்வப்போதைய கள தகவல்களையும் கொடுத்துட்டு வரீங்க. இப்ப அங்க எப்படி இருக்கு? அந்த மாநில அவசர கால கட்டுப்பாட்டு மையத்துல எந்தெந்த அதிகாரிகள் எல்லாம் ஆலோசனையில ஈடுபட்டு வராங்க? என்ன விவரம்? பிரியதர்ஷினி, பென்ஷன்பியுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவுல புதுச்சேரியே பாதிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில இருக்கக்கூடிய தாழ்வான பகுதியில குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சி நம்மளால தொடர்ந்து கவனித்து பார்க்க முடிகிறது. இந்த நிலையில்தான் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அவருடைய இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காக அரசுடைய மூத்த அதிகாரிகள் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் புதுச்சேரியுடைய தலைமை செயலாளர் சரத் சவுகான், உள்துறை சிறப்பு செயலாளர் கேசவன், புதுச்சேரியுடைய டிஐஜி சத்யசுந்தரம், பொதுப்பணித்துறை மூத்த பொறியாளர் தயாளன், பொதுப்பணித்துறையுடைய செயலாளர் ஜெயேந்திரகுமார் தேவ், புதுச்சேரியுடைய மாவட்ட ஆட்சியர் குழுமன் உள்ளிட்ட காவல்துறையுடைய உயர் அதிகாரிகள் கட்டுப்பாட்டு மையத்தில் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மழை இன்னும் எவ்வளவு நேரத்திற்கு நீடிக்கும் என்று வானிலையுடைய ஆய்வாளருடைய தகவலையும் கேட்டு பெற்றிருக்கின்றன. இதனை மையமாக வைத்து மீட்பு பணிகளை தொடர்ந்து ஈடுபடுவதற்காக அதிகாரிகளோடு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநிலத்துடைய முதல்வர் ரெங்கசாமி அவர்கள் மீட்பு பணியை துரிதப்படுத்தியிருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில்தான் ராணுவத்தினுடைய மீட்பு குழுவினர் தற்போது புதுச்சேரிக்கு 60 பேர் வருகை தந்திருக்காங்க. 2 டீமாக பிரிந்து மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் 2 டீம் வரவழைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களும் தற்போது மீட்பு பணியில தொடர்ந்து ஃபீல்ட்ல இருந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அத்தியாவசியான பொருட்கள் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணிகளை தொடர்ந்து ஈடுபடுவதற்காகவும், மேலும் அங்கு இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பாக தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்கான தொடர்ந்து முயற்சிகளை ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுத்து கூடுதலாக தேவை பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புதுச்சேரியை பொறுத்தவரை கடலும் கடல் சார்ந்த நிலமாக இருக்கிறது. கடல் பகுதியில் அதிகமான மீனவர் குடும்பங்கள் இருக்கிறது. அவர்களுக்கு எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும், இயல்பாக மக்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும், என்ன மாதிரி பொருட்கள் சேதம் ஏற்பட்டிருக்கிறது, எத்தனை பேர் உயிரிழக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் ஆலோசனை முடிவு செய்து நிவாரணம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் கலந்து ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு முடிவுலையும் அரசு அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க. இப்படி அடுத்த கட்டமாக புதுச்சேரியை மீட்டு பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை காவல்துறை அதே போல அரசு அதிகாரிகள் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்காங்க. பிரியதர்ஷினி, கனமழையால புதுச்சேரி கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு, வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. அடுத்து என்ன செய்யலாம், மக்களுக்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறது தொடர்பா உயரதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆனந்தன்.